राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। அழகான மதுரா 12,000 தேவ வருஷங்கள் தபஸ் பண்ணார்கள் அப்படின்னு சொன்னேன். யாரு? கிருஷ்ணி சுதபா. அப்ப எத்தனை மனுஷ வருஷம் அப்படின்னு கேட்டேன். ஒரு தேவ வருஷம் அப்படின்றது 360 மனுஷ வருஷம். நம்மளுடைய ஒரு வருஷம்ன்றது தேவர்களுடைய ஒரு நாள். அப்போ அவர்களுடைய 365 நம்மளுடைய அந்த 365 நாட்கள் அவளுக்கு ஒரு வருஷம். ஸோ ஆல்மோஸ்ட் 360 இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் ஈக்குவல் டு 1 தேவ வருஷா. அப்போ எவ்வளோச்சு? 43,20,000 வருஷங்கள் அவர்கள் தவம் செய்தார்கள். கரெக்டா? அதுக்காக தான் அவர்களுக்கு அவ்வளவு அழகாக ஒரு கிருபையெல்லாம் பகவான் பண்ணி கொடுத்துட்டான். அவ்வளவு சிரேஷ்டமாக அந்த தேவகி மாதாவினுடைய கோவில் முக்கியமாக கோவாவில் இருக்கு. துவாரகையிலையும் கிருஷ்ணனுடைய சன்னதிக்கு நேரம் இருக்க தேவகி மாதா இருக்கா. பட் எக்ஸ்க்ளூசிவ் தேவகி கோவில் அப்படின்றது கோவாவில் தான் இருக்குது. இந்த 2 கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். நாளைக்கு விடிஞ்சா ஆஷாட சுக்ல ஏகாதசி. பெரிய பாக்கியம். பாண்டரங்க கிருபை உங்களுக்கும் உங்கள் வம்சத்தாருக்கும் உரித்தாகட்டும். ஸோ பகவான் தானே கிருஷ்ணகர்பன், தானே வாமனன், தானே கிருஷ்ணன் அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டான். எல்லாமே நடந்தது மதுரா தாமில். பகவான் சின்ன குழந்தையா மாறிட்டான்னு வரைக்கும் சொன்னேன். ததச்ச சௌரீர் பகவத் பிரச்சோதிதः சுதம் சமாதாய ச சூதிகாக்ருஹாத் யதா பஹிர்கந்துமியேஷ தர்ஹ்யஜா யா யோகமாயா ஜனி நந்தஜாயயா. வசுதேவர் பகவான் உத்தரவு கொடுத்தான். வாய்மொழியாகவான்னு தெரியல, உள்ளுக்குள்ளேருந்தே பகவான் உத்தரவு கொடுத்தான். குழந்தையை எடுத்துட்டு பிரசவ அறையிலிருந்து வெளியில் கிளம்பணும் அப்படின்னு நினச்சாரோ அப்பொழுது அஜா அப்படின்னு சொல்லும்படியான யோகமாயா நந்தஜாயயா அஜனி. அஜா யா யோகமாயா அஜனி நந்த ஜாயயா. பிறப்பில்லாதவளான ஜனனமற்றவளாக அப்படின்னு யார் சொல்லுவாளோ
அந்த அஜாவாகிய யோகமாயா நந்தபத்னியினிடத்திலே அவதாரம் செய்தாள். ஸோ கிருஷ்ண ஜன்மாஷ்டமிக்கு அப்புறமா அது அதே நாள் தான் துர்காஷ்டமி. தேவியும் அவதரித்தாள். கண்ணன் மதுராவில் அவதரித்தான், கோகுலத்தில் தேவி அவதரித்தாள். தயா ஹிருத் பிரத்யய சர்வவ்ருத்திஷு த்வாஸ்தேஷு பௌரேஷ்வபி ஷாயிதேஷ்வத த்வாரஸ்து சர்வாபிஹிதா துரத்யயா ப்ருஹத் கபாடாய சகீலஸ்ருங்கலைஹி தா கிருஷ்ணவாஹே வசுதேவ ஆகதே ஸ்வயம் வ்யவர்யந்த யதா தமோரவேஹே வவர்ஷ பர்ஜன்ய உபாம்சு கர்ஜிதஹ சேஷோன்வகாத்வாரி நிவாரயன் பணைஹி. அப்போ அந்த யோக மாயினாலே துவாரபாலர்களும் பட்டணத்து ஜனங்களும் அப்படியே நன்னா தூங்கிட்டா. பெரிய கதவுகள், இரும்பு தாழ்பால்கள், சங்கிலி இதெல்லாம் போட்டு கட்டி வச்சிருந்த அந்த கோட்டை கதவுகள் எல்லாம் தானாக திறந்தன. இவர் கையில் போட்டிருந்த விலங்கெல்லாம் போயிடுத்து. கிருஷ்ணனை எடுத்துக்கொண்டு வசுதேவர் வெளில வந்தபொழுது ஒவ்வொன்றா தானாக திறந்தது. இடியோட கூடிய மேகம் மழை பெய்தது. இப்போ பகவான் மேலே மழைத்துளி விழாவண்ணம் ஆதிசேஷன் குடைபிடித்து சென்றான். சென்றால் குடையாம். வசுதேவர் தன் தலைக்கு மேலே அப்படி கண்ணனை வச்சுண்டார். தேவகி பிரியா விடை கொடுத்து அனுப்புகிறார். வசுதேவர் தேவகி கைகளில் இருந்த விலங்குகள்லாம் அருந்தன. கதவுகள் தானாக திறந்தன. துவாரத்தை, வாசலை காவல் காப்பவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மதுராவே நிம்மதியாக உறங்கிற்று. மேகமோ ஆகாசமோ மழையோ தூங்கவில்லை. மெல்லியதான இடியோடு லேசான மழையும் தூறிற்று. கண்ணனை எடுத்துக்கொண்டு வசுதேவர் வெள்ள வரும்பொழுது ஆகாசத்திலிருந்து வந்த மழைத்துளி கண்ணனை தொட்டு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஸ்டாப் அப்படின்னு கண்ணன் மேல குடையாய் வந்துட்டார் நம்ம ஆதிசேஷன். பின்னாடி கோவர்தனத்தை குடையாக கொள்பவனுக்கு தானே குடையானார். பாதுகையா இருந்திருக்கார், மரவடியா இருந்திருக்கார், படுக்கையா இருந்திருக்கார், சிம்ஹாசனமா இருந்திருக்கார். இப்போ குடையாவும் ஆயிட்டாராம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அரவு. பாம்புக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம். ஜம்முன்னு பகவானுக்கு கைங்கரியம். ஆதிசேஷன் அவர் தானே 7ஆவதாக வந்தார். மகோனி வர்ஷத்ய சக்ருத்
சக்ருத்யமானுஜா கம்பீரதோயௌ கஜவோமிர்பேனிலா பயானகாவர்த்தசதாகுலா நதீமார்கததௌ சிந்துரிவ ஸ்ரியப்பதேஹே. நல்ல மழை பெய்யறது, ஜலப்பிரவாகத்தினால நிறைய பயங்கரமான அநேகமான சுழிகளில் நிறைந்ததுமான யமுனா நதியானது சீதா பதிராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணிண்டு ராமனுக்கு வழிவிட்ட சமுத்திரராஜன் போலே யமுனா நதியும் வழிவிட்டாள். மதுராவில் கிருஷ்ண ஜன்ம பூமி இருக்குது. இன்றைக்கி கோவில் கட்டியிருக்கா இல்லையா? சில பேர் இதை விட இது பின்னாடி கட்டினது, ஏற்கனவே புராண ஜனன ஸ்தலம்ன்ற தள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்துருக்கேன். அது இன்னி காலகட்டத்தில் ஒரு எல்லைக்கு மேலே நம்மளால் அந்த ஏரியாவை டிஃபைன் பண்ண முடியாது. ஒன்று ரொம்ப தூரமும் கிடையாது. புதிய ஜென்மபூமிக்கும் அந்த புராண ஜென்மபூமிக்கும் எல்லாமே நடக்கிறது ஒரு 200-300 மீட்டர். அந்த காலத்தில் அவ்வளோ பெருசு இருந்திருக்கும். வசுதேவர் தேவகி இருந்த அந்த ஆக்சுவலாக சிறைச்சாலை கிடையாது. அது ஒரு அவள் ஹவுஸ் அரெஸ்டில் இருந்தா. ஸோ அந்த பேலஸ்குள்ளே இருந்தா. அவள் கை கால விலங்கெல்லாம் போட்டிருந்தா. ஸோ வசுதேவர் அந்த பிரசூதி கிரகத்திலிருந்து, சூதி கிரகம் சொல்ல பிள்ளை பெற்றவா இருக்கக்கூடிய இடம், அந்த ரூம்லேருந்து அப்படியே நடந்து நேர விஸ்ராம் காட்டுக்கு போனார் அப்படின்னு தான் காண கிடைக்காது. ஸோ கண்ணன் மதுரா விட்டு கிளம்புறானா. நந்தவ்ரஜம் शौरिरूपेत्य तत्र तान् गोपान् प्रसूप्तानुपलभ्य निद्रया सुतं यशोदाशयने निधाय तत् सुतामुपादाय புனர்கிருஹானகாத். வசுதேவன் நந்தகோகுலம் போய் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்துல இந்த கிச்சா பையில கொண்டு யசோதை பக்கத்தில் விட்டுட்டு அவர்கிட்ட இருந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு தன் வீட்டிற்கு மீண்டும் வந்தார். தேவக்யா சயனேன்யஸ்ய வசுதேவோததாரிகாம் பிரதிமுச்ய பதோர்லோகமாஸ்தே பூர்வவதாவிருதः. வசுதேவர் தான் கொண்டு வந்த பெண் குழந்தைய தேவகி பக்கத்தில் விட்டுட்டு அவர் விட்டோன்னே அப்படி கை காலில் தானாக விலங்குகள்லாம் ஏறிடுத்து. யசோதானந்த பத்னி ச ஜாதம் பரம் அபுத்ய ந தல்லிங்கம் பரிஸ்ராந்தாம் நித்ரயாபகதஸ்மிருதிஹி. யசோத குழந்தை பிறந்த மட்டும் அவளுக்கு புரிஞ்சுது, ஆனால் என்ன குழந்தைன்னு அவளுக்கு தெரியலை. ஸோ கண்ணன் மதுராவிலிருந்து கோகுலம் சென்றான். இன்னும் 11.5 வருஷம் கழிச்சுத்தான் கண்ணன் இந்த பக்கம் வரப்போகிறான். இப்போ இவ வந்துட்டா. பகிரந்தபுரத்வார சர்வா பூர்வவதாவிருதாக ததோ பாலத்வனிம் ஸ்ருத்வா கிருஹபாலாः சமுத்திதாः. யோகமாயா வந்தோன்னா மதுராபுரம் கோட்டை கதவுகள்லாம் தானாக மூடிண்டது. குழந்தையோட சப்தம் கேட்டு காவல்காரர்களுக்கு நித்ரை கலைஞ்சது. அவர்களும் ஓடி போய் கம்சன் கிட்ட சொன்னார்கள். கம்சன் எப்பா கொன்னுட்டா முடிஞ்சது வேலை அப்படின்னு வேகமாக ஓடி வரான். அப்போ தேவகி கம்சனை பார்த்து சொன்னால், இந்த குழந்தை மருமகள், அது உன்னோட மருமா, பெண் குழந்தைவளை நீ கொல்லக்கூடாதப்பா.
என்னமோ தெய்வ சங்கல்பம், இதுக்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தையும் கொண்டுட்டா, இவன் ஒரே ஒரு புத்திரியாவது இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி கம்சன் கிட்ட கெஞ்சுறார். கம்சன் அவளை அதட்டினான், குழந்தைய கையில் பிடுங்கினான், காலை பிடிச்சான், ஓங்கி அடித்தான். தாம் கிரஹீத்வா சரணயோர்ஜாதமாத்ராம் ஸ்வசுஸ்ருதாம் அபோதயச்சிரா பிருஷ்டே ஸ்வார்த்தோன்மூலித சௌஹிருதஹ. சுயநலத்தினால நெஞ்சில் ஈரமில்லாத கம்சன் தங்கியனுடைய அந்த குழந்தைய காலை பிடிச்சு கல் மேலே அடித்தான். சா தத்தஸ்தாத் சமுத்பத்ய சத்யோ தேவ்யம்பரம் கதா அத்ருஷ்யதானுஜா விஷ்ணோः சாயுதாஷ்டமஹாபுஜாः. விஷ்ணோः அனுஜா, விஷ்ணுவினுடைய தங்கையான அந்த தேவியும் சாஹஸ்தாத் அவன் கைகளில் இருந்து நழுவி, சா தத் ஹஸ்தாத் சமுத்பத்ய ஆகாசத்தில் போய் நின்று அம்பரம் கத்வா ச ஆயுதம் அஷ்டமஹாபுஜா அத்ருஷ்யத 8 கை துர்கையாக, அஷ்டபுஜ துர்கையாக காட்சி கொடுத்தாள். இன்றைக்கும் இந்த கிருஷ்ண ஜன்ம பூமியில் இந்த ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருப்பா. அங்கே போய் கண்ணனை சேவிக்கலாம்னு உள்ளே போனால் வாசலில் முதல்ல இந்த 8 கை துர்கையோடைய சந்நிதி உண்டு. அவளை சேவிச்சுட்டு தான் உள்ளே போகணும். விஷ்ணு துர்கா திவ்யஸ்ரகம்பரலோப திவ்யஸ்ரகம்பராலோலேப திவ்யஸ்ரகம்பராலேபரத்னாபரணபூஷிதா தனுஷூலேஷு சமார்சி சங்கசக்ரகதாதரா சித்தசாரண கந்தர்வைः அப்சர கின்னரோரகைः உபாஹ்ருதோர்பலிபிः ஸ்தூயமானேதமப்ரவீத். திவ்யமான மாலைகள், வஸ்திரங்கள், ரத்னாபரணங்கள் இவைகள்லாம் பூசிண்டு வில்லு, சூலம், பானம், கேடயம், கத்தி, சங்கு, சக்கரம், கதை இவையெல்லாம் வச்சுருக்கவளும் சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்ரீகள், கிண்ணர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியாத அந்த மாயாதேவியானவள் இவ்வாறு சொன்னான். கிம்மயா ஹதயா மந்தஜாத கலுத்தவாந்த கிருத் யத்ர க்வவா பூர்வசத்ருர்மாஹிம்சிஹி கிருபணான் விருதாம். அடே மூடா, என்ன கொள்றதுனா என்னடா பிரயோஜனம்? ஒன்றை கொல்ல போகிற சத்ரு எங்கோ இடத்துல இருக்கான். அதனால் பலமில்லாத சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு இருக்காதரா அப்படின்னு அறிவுரை சொன்னாள். எல்லாம் நடந்தது மதுரால. இது பிரபாஷ்யத்தம் தேவி மாயா பகவதி புவி பகுநாமணிகேதேஷு பகுநாமா பபூவஹ. கம்சனை பார்த்துட்டு சொல்லிட்டு அந்த மாயாதேவி பூலோகத்தில் அநேகம் பெயர்களுடைய க்ஷேத்திரங்களில் அநேகம் பெயர்களுடையவளாய் பூஜிக்க தகுந்தவளாய் ஆவிர்பவித்தாள். ஸோ இந்த கிருஷ்ணாவதார காலத்தில் நிறைய இடங்களில் தேவிக்கு கோவிலும் தேவிக்கு விதவிதமான திருநாமங்களும் பவிச்சது. ஸோ மகாபாபியான கம்சனுக்கும் இந்த தேவகி வசுதேவருடைய சத்சங்கத்தினாலே துர்காதேவியினுடைய தரிசனமும் அவளுடைய வார்த்தைகளையும் சப்தத்தையும் கேட்குற பாக்கியம் கிடைச்சுடுக்கு. அதுதான் சத்சங்கம் வசத்தின்னு பெரியவா எல்லாரும் சொல்கிறா.
மகாதேவி, பத்ரகாளி, அம்பிகா, சாரதா, சண்டிகா, மகமாயி அவளை பார்த்துட்டான். அப்புறம் புத்தி வந்தது, வசுதேவர் தேவகின்றத காலில் விழுந்தா மன்னிச்சிருங்கோன்னு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணான். தெய்வம் கூட பொய்ய சொல்கிறது, கடைசி ஆண் பிள்ளைன்னு பார்த்தா பெண் பிள்ளை பிறந்துடுத்து. நம்மளாம் சொன்னால் ஆத்மா இதெல்லாம் சொன்னான், பொறுத்துக்கோங்க மன்னிச்சுக்கோங்கலாம் சொன்னான். தேவகி வசதி இடத்துல அந்த விரோதத்தை விட்டான். தேவகி சரி அண்ணன் ஆச்சுன்னு விட்டுவிட்டா. நம்ம வசுதேவர் அப்பொழுதும் தத்துவம் எல்லாம் சொன்னார். கம்சன் தன் வீட்டுக்கு போயிட்டான். ராத்திரியே மந்திரிகளை கூப்பிட்டான், டிஸ்கஸ் பண்ணான். அவள் ஆஹா ஓஹோ பாதுங்க பயந்து ஓடி போயிட்டான். விஷ்ணு பிறந்த 10 நாள் ஆகாத குழந்தைகள்லாம் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். உடனே அவன் பூத்தனாவை கூப்பிட்டான். எல்லா இடத்துலையும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டுடுவோன்னு அனுப்பினான். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக கிருஷ்ணலீலா. நம்ம நந்தகோபரி நம்ம ஏற்கனவே நந்தஸ்துவாத்மஜ உற்பன்னே ஜாதாஹ்லாதோ மகாமனாக கோகுலத்தை நம்ம பற்றி சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ கிருஷ்ண ஜனனமான அழகான மதுரா. இப்போ நாம் மதுவனத்துலேருந்து மதுராவுக்கு ஒரு 4-5 நாளோ இருந்திருப்போமா? நல்லா பிரார்த்திச்சுக்கோங்க. அதுவும் நாளைக்கு ஆஷாட சுக்ல ஏகாதசி. பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண சமாதானம், சாந்தி, நிம்மதி, பக்தி, ஞான வைராக்கியம், ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யம் சகலமும் தரட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो मथुरा धाम की जय. जय बोलो वसुदेव महाराज की जय. जय बोलो देवकी माता की जय. राधे कृष्णा.